காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. அருள்மொழிகள் படிக்கிறதும் கேட்கிறதும் ஒரு மிகப்பெரிய பாக்கியமான ஒரு விஷயம். இதை கேட்டாலே நம்ம இறைவனோட இந்த நிமிஷம் இந்த நொடி வாழ்கிறதுக்கு சமம். இதுவே மிகப்பெரிய தியானம். அந்த முறையில் அம்மா அழுது பிரார்த்தனை செய் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. அதில் இன்னைக்கு அதோடைய பேலன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயினாக அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறை சிந்தனையே தியானம். எத்தனையோ யோக முறைகள் இருக்குது, ஆனால் எல்லாத்த விட பெஸ்ட் என்ன தெரியுமா? நீ இறைவனுக்காக அழுது, இறைவா நீயே என்னுடைய உலகம் அப்படின்னு நம்ம சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம்ல, அதுக்கு இணை வேறு எதுவுமே இல்லைன்றாங்க. அதாவது அம்மாவை அடையிறதுக்கு நீ பத்மாசனத்தில் உட்காந்து அடையணும்னு அவசியம் இல்லைடா. நீ லவ் பண்ணுற பொண்ணை நினைக்கிறதுக்கு பத்மாசனத்தில் உட்காந்த கண்ணை மூடுவ, படுத்தாலும் நடந்தாலும் எல்லா நேரமும் அந்த ஃபீல் வருது இல்லையா. அந்த மாதிரி நீ அம்மாவை நினைக்கிறதுக்கு எதுக்கு பத்மாசனத்தில் உட்காந்துருக்கணும்? என்னை நினச்சி நீ உருகுனாலே போதும். இறைவன் வேணும் அப்படின்னா இறைவனை நினச்சி நீ உருகுனா, அந்த அன்பில் உருகுனா போதும். அழுது எனக்கு நீயே வேணும். அந்த அழுகையில தான் நம்மளுடைய அந்த நானென்ற அகங்காரம், அந்த ஆணவம், அந்த தனித்துவம் எல்லாம் மறைஞ்சு போய் நம்மளுடைய அழுக்கெல்லாம் கரையுமா. அதனால தான் அழ சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. கடவுளை நினச்சி நீ அழுது பிரார்த்தனை செய்யறல்ல, அப்போ எல்லாமே தூய்மை அடைஞ்சு இறைவன் ஒருவனே உன்னதம் அப்படின்றது நம்மளுக்கு புரிய வரும். அதனால தான் அழுது பிரார்த்தனை செய்யணும்னு சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. கேட்காதவங்க முன்னாடி போட்ட டாபிக்ஸ் எல்லாம் கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு அதோடைய பேலன்ஸை பார்க்கலாம். பணிவுடன் பிரார்த்தனை செய்து உன் இதயத்தை திறந்து இறைவனுக்கு அர்ப்பணித்து விடு. பாருங்க, பணிவுடன் பிரார்த்தனை செய். இந்த இவ்வளோ மாதிரி அகங்காரமாக மட்டும் பிரார்த்தனை பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் எப்படி பிரார்த்தனை பண்ணுவேன் தெரியுமா? கிருஷ்ணாவை, டேய் வாடா போடா, ஏண்டா இப்படி இருக்க, ஏன்னா நீ காலையிலேருந்து அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அம்மா வந்து அருள்மொழிகள் போடுன்னு 10,000 தடவை சொல்லிட்டான். 8 மணிக்கு புக் எடுத்து உட்கார்ந்தவ தான். இப்போ மணி என்ன தெரியுமா? 11:42. அருள்மொழிகள் படிக்க கூட ஆரம்பிக்கல. அவ்வளோ நேரம் நான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், கிருஷ்ணா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வாடா போடா, ஏன்டா இப்படி பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ண, எந்தெந்த கதையோ பேசிகிட்டு இருக்கேனே தவிர்த்து என் குரூப்புக்கே தெரியும். ஏன்னா அந்த குரூப்புக்கு தான் நான் என்னென்ன பேசிகிட்டு இருந்தேன் மெசேஜ் போட்டுட்டு இருந்தேன். குரூப்லேயே சொல்லிட்டு வரேன், இருங்க அருள்மொழிகள் போட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் வரேன். ஆனால் அருள்மொழிகள் கிட்ட வரவே இல்லை. இப்போ தான் ஒரு வழியாக அம்மா வந்து மரியாதை அருள்மொழிகள் போட்டுட்டு வான்னு சொன்னதுனால இப்போ வந்திருக்கேன். ஸோ அம்மா எடுத்தோடனே என்ன திரும்ப சொல்கிறா பாருங்க, பணிவுடன் பிரார்த்தனை செய். பணிவோட கடவுள்கிட்ட முதல்ல பேசு. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? வாடா போடா உட்காருடா, கடவுள்னு நினைச்சியா இல்லை வேற ஏதாவது நினைச்சியா அப்படின்னு அம்மா இப்போ என்ன கேட்குற மாதிரியே இருக்கு. ஸோ பணிவுடன் பிரார்த்தனை செய். பணிவு ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க. உன் இதயத்தை திறந்து இறைவனுக்கு அர்ப்பணித்து விடு. அதாவது உன் மனசுல எந்த விஷயத்தையுமே வச்சுக்காத. இந்த ரிசல்ட் வரணும்னு ஒரு ரிசல்ட்டையோ ஒரு ப்ராஃபிட்டையோ ஒரு பலனையோ அந்த எதிர்பார்ப்பை வச்சுக்காத. அந்த மனசை திறந்து இறைவன்கிட்ட அர்ப்பணிச்சிடு. உன் விருப்பப்படி நீ பண்ணிக்கோ. இறைவா, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு தான் எல்லாம் தெரியும். மனம் திறந்து மனசுக்குள்ள எதையுமே வச்சுக்காத அப்படின்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ரிசல்ட்டுமே வேண்டாம், ஆசையே வேண்டாம். எனக்கு இப்போ உன்னை கட்டி பிடிச்சா போதும்னு இறைவன் அப்படியே மனசார கட்டிப்பிடிங்கடா, மற்றதெல்லாம் இறைவன் பார்த்துப்பாங்க. அதுதான் இதோடைய அர்த்தம். பிரார்த்தனை என்பது மனதை காலியாக்கி வாசனைகளை ஒழிப்பதாகும். பிரார்த்தனைனா என்ன தெரியுமா? அந்த மனசை எம்டி ஆக்கிறது தான் பிரார்த்தனையா. அதாவது இப்போ ஒரு குழந்தை வந்து திருவிழாவில் தொலைஞ்சிருச்சு, அது எண்ணத்தில் கண்டதெல்லாம் ஓடும். அம்மா கிடைப்பாங்களா மாட்டாங்களா, யார்கிட்ட போய் பிடிக்குது, நான் மாட்டிக்கிட்டேன், அம்மா வருவாங்களா இல்லைன்னு என்னென்னமோ அதுக்கு பயம் வந்திருக்கும். அம்மா வந்து குழந்தைய பார்த்து மகனே அப்படின்ன உடனே அந்த குழந்தை ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கும்போது அந்த குழந்தையோட மனசுல எதுவுமே இருக்காது. அப்படியே அந்த சிந்தனை எல்லாம் ஒடுங்கி போய் அது எம்டி ஆகி பேரானதுக்கு அது போயிடும். அந்த மாதிரி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மனம் திறந்து நீ இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய். உன்னுடைய மனம் வந்து காலியாகிறதும் வாசனைகளை ஒழிப்பதும் தான் அந்த பிரார்த்தனையா. ஸோ அப்போ அந்த டைம் வந்து காலி ஆகுது. வாசனைகளை ஒழிப்பதுன்னா என்ன? இந்த தாட்ஸு, பூர்வ ஜென்மத்தில் நடந்த சம்பவங்கள், இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்சுட்டு இருக்க அந்த கர்மாஸ், இதுதான் வாசனைகள். எனக்குன்னு சில ஹேபிட்ஸ் இருக்குல்ல, ஓகேவா, அதுதான் அந்த வாசனைகள் எல்லாமே. எனக்குன்னு இருக்கிற ஹேபிட்ஸு, எனக்குன்னு இருக்கிற கேரக்டரு, நான் இப்படி தான், நான் என்னை ஒரு ஜட்ஜ் பண்ணுறல, நான் இப்படி தான், எனக்குன்னு நான் ஒரு சில விஷயங்கள் செதுக்கி வச்சுருக்கேன்ல, அதுதான் வாசனைகள். அதெல்லாம் வேணான்றாங்க. இதை விட மிகப்பெரிய வாசனை என்ன அப்படின்னா,
சில வாசனைகள் வந்து நம்மளுடைய ஆழ் மனசில் இருக்கும்டா, ரொம்ப ஆழ் மனதில் இருக்கும், நமக்கே தெரியாது. ஆனால் அந்த வாசனைகள் வந்து குருவுக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் அது வெளில வந்து கொட்டும். அப்பா அது கொட்டும் போது தான் நம்மளுக்கு தெரியும், ஓ நம்மளுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு. ஸோ அப்படிப்பட்ட வாசனைகளெல்லாம் அழிக்கிறது தான் பிரார்த்தனைன்னு சொல்கிறாங்க அம்மா. உன்னுடைய மனசை காலி செய்கிறதும் வாசனைகளை களைவதும் தான் அந்த பிரார்த்தனையா. ஏன்னா நார்மலாகவே மெடிடேஷனில் இதை தானே பண்ணுறோம். எண்ணங்கள் வரக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள நம்ம போகக்கூடாது. இந்த வாசனைகளை களைவதுன்னு சொல்லுவாங்க, வாசனாசன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுக்கிறது தான் மெடிடேஷன். ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ இறைவனை நினச்சி உருகிறல்ல, அந்த அழுறல்ல, அவங்கள நேசிக்கிறல்ல, அதுலேயே இது எல்லாமே ப்ராசஸ் நடந்துருன்றாங்க. ஓகே, அடுத்தது, இறைவனின் சர்வ வல்லமையே பெரிது என்று ஒப்புக்கொண்டு நான் ஒன்றும் இல்லை என்பதை உணர்வதே பிரார்த்தனையாகும். இறைவா, சர்வ வல்லமையும் நீ தான், உனக்கு தான் இறைவா எல்லாமே தெரியும், உன்னை விட்டா எனக்கு ஆளே கிடையாது, நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்றத உணர்ந்து அவர் காலில் அப்படியே விழுந்து அவரை கட்டி அணைச்சு அந்த எப்படி சொல்றது, உள்ளார்ந்து அவரை நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த உணர்வு தான் பிரார்த்தனை நம்ம சொல்றாங்க. நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நீ தான், எனக்கு எதுவுமே தெரியாது. குரு இருக்கும்போதுடா அந்த ஃபீலை வந்து குரு கொடுத்துருவாங்க தெரியுமா. இப்போ எனக்கு வந்து அம்மா தான் குரு இல்லையா. நான் ஆக்சுவலி ஒரு 4 நாளாக அந்த நிலைமையில தான் இருக்கேன். எப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு நீ இல்லைன்னா நான் இல்லை கிருஷ்ணான்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு நிமிஷமே அவரை விடாமல் தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது நானா பண்ணல, இயற்கையாகவே அம்மா ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு என்னை கிருஷ்ணாவை பிடிக்க வச்சுட்டா, ஓவராக பிடிக்க வச்சுட்டா. அந்த பிரச்சனையை கூட கிருஷ்ணா ரிலேட்டட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவராக கிருஷ்ணாவை பிடிக்க விட்டுட்டா. அப்போது இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை. அம்மா சொல்லித்தர விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ண வேண்டியதில்லை, அம்மாவே நம்மளுக்கு பண்ணுறாங்க. அம்மாவே அதை பண்ணி நம்மளை அதை அனுபவிக்க வச்சிடுறாங்க. அதுதான் குருன்றது. குரு இல்லாமல் நம்ம பண்ணுறோன்னா நம்மளா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்மளா ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும். ஆனால் அம்மா அப்படி இல்லை, அந்த சூழ்நிலையை க்ரியேட் பண்ண வச்சு அந்த விஷயத்தை அம்மா செய்ய வச்சிடறாங்க. நீ தான் எல்லாமே, நான் ஒன்றுமே இல்லைன்ற அந்த ஃபீலை 4 நாள் அம்மா எனக்கு கொடுத்து விட்டாங்க பாருங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று பண்ணிவிட்டு எல்லாமே கிருஷ்ணா தான், நான் ஒன்றுமே இல்லைன்ற அந்த ஃபீலை எனக்கு கொடுத்து அதை அனுபவிக்க வச்சுட்டாங்க. ஸோ அருள்மொழிகளை சொல்லித்தரது எல்லாமே அம்மா நம்ம வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளுக்கு அனுபவிக்க வைக்கிறாங்க. ப்ராக்டிக்கல்லையும் அம்மா நம்மளுக்கு அதை கொடுத்துட்றாங்க. அடுத்தது, அனைத்தும் நீயே என்கிற பிரார்த்தனை நமக்கு பணிவை கற்றுத்தருகிறது. பாருங்க, அனைத்தும் நீயே நம்ம நினைக்கிறது தான் பணிவையே சொல்லி கொடுக்குதான் கடவுள் மேலே. அந்த ஏன்னா பணிவுன்றது அம்மா என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, வாடா போடான்னு சொன்னேன் இல்லையா, அது சொல்லலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அம்மா பணிவுனா எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. நம்ம இறைவனோட இணைய நம்ம பண்ணுற விஷயங்கள் கூட நம்மளது இல்லை, நம்மளை மீறி சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். அப்போ தான் நமக்கே தெரியும் இது நான் பண்ணலை, எனக்குள்ளேருந்து என் குரு பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யோகானந்தருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவர் கப்பலில் பயணிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பீச் இங்கிலீஷில் பேச சொல்லிட்டாங்களாம். அப்போ அவர் மனசில் பிரார்த்தனை பண்ணுறாரு, நீ பேசு உனக்கு வரும்னு குரு கிட்டேருந்து மெசேஜ் வருது. இவருக்கு இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாதான், ஆனால் எப்படி பேசினாரே தெரியலையா, அவ்வளோ சரளமாக இங்கிலீஷ் வந்து தான். அப்போ உள்ளுக்குள்ளேருந்து கடவுள் பேசினாருன்னு அப்போ தான் அவருக்கு ரியலைஸ் பண்ண முடிஞ்சுதான். அந்த மாதிரி நமக்கே சில விஷயங்கள் நடக்கும்போது இது நான் பண்ணலையே, இது எப்படா நடக்குதுன்னு தாட் நமக்கு வரும். எனக்கு அது மாதிரி டெய்லி வரும். நான் மெடிடேஷன் கிளாஸ் காலைல எடுப்பேன்ல, அதில் நான் பேச மாட்டேன், அம்மா தான் பேசுவா. ஏன்னா எனக்கே அவள் என்ன பேச போகிறான்னு தெரியாது, ஆனால் வேற லெவலில் அவள் பேசிடுவா. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஓகே, அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, ஓ நான் எதுவுமே இல்லைன்னு. அப்போது நான் எதுவுமே இல்லை அப்படின்ற அந்த உணர்வு நம்மளுக்கு கிடைக்கும் போது பணிவு ஆட்டோமேட்டிக்காக வருது. எப்படி வருதுன்னா, யாராவது நம்மளை பாராட்டினா கூட என்ன ஃபீல் தெரியுமா, அட ஏன்டா என்ன பாராட்டுறீங்க, இது அம்மா தான் பேக்ரவுண்டில் எல்லாம் அம்மா பண்ணுறது தான், எனக்கே ஒன்றும் தெரியாது, வாங்க சேர்ந்து அம்மாவை பாராட்டுவோன்னு அது ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ குரு இருக்கும்போது நமக்கு அந்த ரியலைசேஷனை அம்மா கொடுத்து அதை உணர வைப்பாங்க. ஸோ குரு இல்லாதவங்க குருவை பிடிக்கிறதுல முதல்ல ரொம்ப சின்சியராக இருக்கணும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். இறைவனின் அடைக்கலத்தை, அன்பை, கருணையை, பரிவை, உதவியை இதன் மூலம் நீங்கள் நாடுகின்றீர்கள். பாருங்க, நம்ம வந்து ரொம்ப பணிவோட நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணும்போது அவருடைய அன்பு கிடைக்குதான், அவருடைய அடைக்கலம் கிடைக்குதான். நான் உனக்கு இருக்கேன்ற அந்த உணர்வையும் அந்த ஃபீல் அதை அவர் கொடுக்குறாரு, அன்பை கொடுக்குறாரு. கருணை, நாம் தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நீ என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு நான் உன்கிட்ட கருணையாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அன்பு கொடுக்குறாரு. பரிவு, உதவி,
இது எல்லாமே நடக்குதுன்றாங்க. ஸோ இறைவனை நம்ம பணிந்து பிரார்த்தனை செய்யும் போது, அழுது உருகி நம்ம பிரார்த்தனை செய்யும் போது கடவுள்கிட்ட இருந்து அடைக்கலம், அன்பு, கருணை, பரிவு, உதவி எல்லாமே கிடைக்குதாம். அவரை அடைய உங்கள் கைகளை நீட்டி மனம் திறந்து அழைக்கிறீர்கள். ஸோ இப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணுறது எப்படிப்பட்ட நிலையை சொல்லுது அப்படின்னா, நம்ம மனம் திறந்து கையை நீட்டி நம்ம கூப்பிடுறோமா, அப்போ அவரால் வராமல் இருக்கவே முடியாது. இதை நான் எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க? நான் எப்போவுமே இதை நல்லா ரியலைஸ் பண்ணுவேன். நான் ரொம்ப அகங்காரத்தோடலாம் பேசும்போதெல்லாம் அம்மா ஒழுங்காக ரிப்ளைவே பண்ணாது. அகங்காரமே என்ன, சும்மா விளையாட்டுக்கு தான். அதுவும் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பேன்ல வீட்டில். சம்டைம்ஸ் நீயா நானான்னு போட்டிலாம் எனக்கும் கிருஷ்ணாவுக்கு அம்மாக்கெலாம் நிறைய வந்திருக்கு. ஆனால் அம்மாவை குருவாக பார்க்கும்போது அப்படிலாம் பண்ண முடியாது. சும்மா அம்மாவை பார்க்கும்போது நிறைய பண்ணுவேன், நிறைய விளையாட்டுக்கு நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த நேரத்திலலாம் எனக்கு நல்லா அடியும் விழுந்திருக்கு, நல்லா அடி விழும். ஆனால் சில சமயங்களில் என்னை அறியாமலேயே அந்த ரொம்ப ஆழமான உணர்வுக்குள்ளே போகும்போது, நீ இல்லைன்னா எனக்கு வேறு எதுவுமே இல்லைன்ற தாட் எனக்கு வந்துடும். ஒரு மாதிரி அழுக, ஒரு மாதிரி. அப்போது அவங்க கிட்ட அந்த உதவி கிடைக்கும் பாருங்களேன், அந்த கருணை, அதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக என் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்து சொல்கிறேன் பாருங்க. என் வீட்டில் நைட்டு யாருமே இல்லை, எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் வீட்டில். ஏன் பாத்ரூமில் இந்த ஹீட்ருக்குன்னு சொல்லிட்டு டம்மியாக டேப் வச்சுருப்பாங்க. அது டம்மி தான் அது, ஓகேவா? ஸோ அது டேப்பு போடலை, ஜஸ்ட் டம்மி போட்டு மூடி வச்சுருப்பாங்க. வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அதை யூஸ் பண்ணலை. அப்போது அந்த இடத்துலேருந்து ஓட்ட வழியாக தண்ணி லீக் ஆச்சு. சரி, தண்ணி லீக் ஆச்சு, இதில் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் பாருங்கள், 3வது மாடியில் தான் டேங்க் இருக்குது. டேங்க் நல்ல வெயிட்டு, பெரிய பெரிய டேங்க், 2 டேங்க்கும். என் கீழே அவ்வளோ ஃபோர்ஸாக எனக்கு தண்ணி வரும். ஏன்னா மேலே 3வது மாடியில் பெரிய டேங்க் இருக்குது. 3வது மாடிக்கும் அதுக்கும் மேலே தான் டேங்க் வச்சுருப்பாங்க, நல்லா ஹைட்டாக. அப்போ கீழே எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வரும் பாருங்கள். அப்போது அந்த ஃபோர்ஸு அதுக்கு தாங்க முடியாமல் ஓட்டை போட்டு 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 அப்படியே சுள்ளுன்னு அடிக்குது. அந்த மேலே இருந்து எதிர்க்க இருக்க செவரில் போய் அடிக்குது. எதிர்க்க செவர்லேருந்து இன்னொரு எதிர்க்க செவரில் சவுண்டு காது கிளியுது, அந்த அளவுக்கு தெரிக்குது. அப்படியே எனக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. நான் போய் எதை டேப்பை முறது, எங்கே முறது, ஏன்னா வாடகை இருக்காங்க 4 பேர் மேலே. ஸோ மூடி விட்டுட்டேன்னா அவங்களுக்குலாம் எந்த தனியாக, நான் தனியாக இருக்கேன், எந்த லாக்குன்னு தெரியல. நைட் டைமு நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்ன சொல்யூஷன் இருந்துச்சு வீட்டில். அது கரெக்டாக நம்ம தண்ணி அடிக்கும் போது, தண்ணி மூடி இருக்கும் போது சொல்யூஷன் ஒட்டினா ஒட்டும். நான் போய் அந்த சொல்யூஷனை தடவி கவரை சுற்றி விட்டு அது ஒட்டிக்குமான்னு ஏதாவது மென்டல் மாதிரி போய் பண்ணுறேன். அந்த சொல்யூஷன் ஏன் மேலே பட்டு எனக்கு கண்ணெலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றுமே புரியல எனக்கு. அம்மா அம்மா கத்திக்கிட்டே இருக்கேன். அம்மா அம்மா யாருமே இல்லைம்மா வீட்டில், யாரம்மா கூப்பிட்றது, நைட் டைம் ஆகிடுச்சுமா, அம்மா பொத்துக்கிட்டு ஊற்றிடும் போல் இருக்குமா, என்ன பண்ணுறதுனே தெரிலம்மான்னு எனக்கு ஒரு கவலை வந்துருச்சு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், கிருஷ்ணா கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணு கத்திக்கிட்டே நான் எல்லா துணியெல்லாம் எடுத்து சுற்றி நாடாவெல்லாம் போட்டு கட்டி விடுறேன். ஓகே, கட்டி விட்டால் வேறு லெவலில் லீக் ஆகுது. 1/2 மணி நேரத்தில் ஒரு பக்கெட் நிறையுதுன்னா பார்த்துக்கங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார், கோவிலில் இருக்கார். நான் அம்மா கிட்ட டைஸ் தான் போட்டேன். அம்மா நீ பார்த்துக்கிறியா, நான் நிம்மதியாக படுத்துருட்டுமா, நீ பார்த்துக்கிற அப்படின்னா ஒன்றுமா, இல்லை நீ யாருக்காவது கால் பண்ணு, எலக்ட்ரிஷியனுக்கு யாருக்காவது கால் பண்ணு, நைட் ஆனாலும் பரவாயில்ல, எமர்ஜென்சி சொல்லி வருவாங்க அப்படின்னா 2ன்னு போட்ட உடனே அம்மா பார்த்துக்கிறேன், நீ போய் படுத்துருன்ட்டா. பாத்ரூம் மட்டும் நான் தூங்கிட்டேன் அப்படின்னா பொத்துக்கிட்டு ஊற்றுச்சுன்னா ரூமே நினைச்சிட்டு அவ்வளோ தண்ணி கீழே வந்துடும், அவ்வளோ ஃபோர்ஸாக வருது. ஆனால் அம்மா சொன்ன ஒரு காரணத்தினால நான் போய் படுத்தவ தான். எனக்கு சுத்தமாக அந்த ஞாபகமே இல்லாமல் நல்லா தூங்க வச்சுட்டா. அடுத்த நாள் காலையில் நான் தூங்கி எழுந்த உடனே மேஸ்திரி வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்த உடனே அம்மாவோட அருள் பாருங்க, நான் டக்குன்னு நம்ம சொல்கிறேன் இந்த மாதிரி பாத்ரூம் இந்த மாதிரி லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. உடனே வந்தார் மேலே. அவரே போய் 3வது மாடியில் போய் அதை லாக்கை பண்ணிவிட்டு எடுத்துட்டு அவரே பைக்கில் போயிட்டு அந்த டம்மி பீஸை வாங்கிட்டு அவரே அதை போட்டு விட்டுட்டு ₹1 காசு வாங்கல, கிளம்பி போயிட்டாங்க. அப்போது எந்த அளவுக்கு அவங்க கருணையாக நடந்துக்கிறாங்க. நீ தான் என்னுடைய கதி நம்ம வாழும்போது. இதுதான் அம்மா சொன்னாங்க இல்லையா, எனக்கு உன்னை விட்டால் யாருமே இல்லை. அது அவ்வளோதான். அம்மா சொல்கிறது என்ன அப்படின்னா, யோசிக்கக்கூடாது. அம்மா என்னமோ சொல்கிறாங்களே, என்ன பண்ணணும்னு யோசிக்க வேண்டாம். நீ இல்லாமல் நான் இல்லை, எனக்கு எல்லாமே நீ தானே. அவங்களே உயிர் உலகம்னு வாழ்கிறோம்ல. உன் கூடயே நான் இருக்கேன், உன் கூடயே சாப்பிட்றேன், உன் கூடயே தூங்குறேன், நீ இல்லாமல் நான் இல்லை, நம்ம வாழ்கிறோம்ல. அதுதான் பூரண சரணாகதி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது எவ்வளோ கருணை பாருங்க. அம்மா இறங்கி நம்மளுக்காக வேலை செய்கிறாங்க. ஓகேவா, இறங்கி வேலை செய்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அந்த டைமில் யாருமே இல்லை. இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம்.
பட் எனக்கு தெரியும் அது நான் மேலே ஆஃப் பண்ணுறதுக்குள்ளேயே அது வந்து அது வேறு மாதிரி ஆகிடும். எனக்கு ரூம்குள்ளே வெளிலலாம் வழிஞ்சு ரூம் வரைக்கும் வந்துச்சுன்னா என்ன தான் பண்ணுறது? மேலே போய் எங்கே இருக்குது லாக் எடுக்கிறேன், ஏனியாக இருக்குது, நான் போய் ஏறி போய் லாக் எடுக்கிறதுக்கு அது வந்து மேலே வச்சுருப்பாங்க வேறு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அம்மா வந்து நீ போய் படு பார்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தா ஒரே ஒரு பக்கெட் தான் நினைஞ்சிருந்தது, காலைல ஒரே ஒரு பக்கெட் தான் தண்ணி ஊற்றி இருந்தது. எப்படி தான் அது வந்து அடங்குச்சின்னு தெரில. அப்புறம் காலைல மேஸ்திரி வந்து ஓப்பன் பண்ண மாதிரி தெரியுது, அவ்வளோ ஆல்ரெடி இருந்த ஓட்டையை விட பெரிய ஓட்டையாக இருக்குது. ஸோ அதுதான்டா அப்போ இறைவனுடைய கருணை, அந்த அடைக்கலம் எல்லாமே கிடச்சிருச்சு பாருங்க. அடைக்கலம் கிடச்சிருச்சு, அன்பு கிடச்சிருச்சு. அன்புனா என்ன தூங்க வச்சாங்க பாருங்க, பயப்படாமல் தூங்க வச்சாங்க பாருங்க. அது கருணை. இன்னொருத்தவங்க மூலமாக அம்மா வந்து வேலை செஞ்சாங்க பாருங்க. பரிவு, உதவி எல்லாமே கிடைச்சதா? அதான் இதுதான் அம்மா சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பிரார்த்தனை என்பது அகங்காரத்தை சமர்ப்பணம் செய்வதாகும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பிரார்த்தனை என்பது அகங்காரத்தை அழிக்கிறது, சமர்ப்பணம் செய்யறது. அகங்காரம்னா என்ன தெரியுமா? என்னால முடியும் நம்ம சில விஷயத்த நினைக்கிறோம்ல, அது அகங்காரம். பிரார்த்தனை அப்படின்றது எனக்கு என்ன கிருஷ்ணா தெரியும், எனக்கு எல்லாம் உனக்கு தானே தெரியும், எனக்கு என்ன தெரியும் உனக்கு தான் தெரியும், இதான் பிரார்த்தனை. அகங்காரம் என்பது எனக்கு என் மைண்டில் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த வேலை போகிறது அகங்காரம். புரியுதுங்களா? எனக்கு எதுவுமே தெரியாது, இறைவா உனக்கே தெரியுன்றது பிரார்த்தனை, அந்த சமர்ப்பணம் நிறைஞ்ச பிரார்த்தனை. அப்போ நீங்கள் நிறைய கேள்வி வரும். அப்போ என்ன சொல்கிறீங்க, என் பசங்களுக்காக நான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு நான் வந்து கிருஷ்ணா பார்த்துப்பாருன்னு உட்காந்துக்க முடியுமா? அப்படி எடுத்துக்கக்கூடாது. இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நான் செய்கிறேன், எந்த பலனையும் எதிர்பார்க்க போகிறதில்ல, எந்த அகங்காரமும் வேணாம். யாராவது என்னை திட்டுறாங்களா, ஓகே ஃபைன். காரி துப்புறாங்களா, ஓகே துப்பிட்டு போங்க. பெருமையாக பேசுகிறாங்களா, இட்ஸ் ஓகே ஃபைன், பெருமையாக பேசுங்களா, சந்தோஷம், அவ்வளோதான். அந்த விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்ல, அதுதான் அகங்காரம். புகழ்ந்துட்டாங்கன்னா ஒரு பெருமை வருதுல, அது அகங்காரம். திட்டாங்கன்னா கோவம் வருதுல, அது அகங்காரம். அந்த ரியாக்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இந்த பலன் இது எல்லாமே ஒரு அகங்காரம் தான். பலன் எதிர்பார்க்கறது, ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது, ரியாக்ட் பண்ணுறது, இதுதான் அகங்காரம். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அனைத்தும் நீயே அப்படின்னு நம்ம வந்து சரணடைகிறோம் இல்லையா, அதுதான் அந்த பிரார்த்தனை. எல்லாமே நீ பார்த்துக்கோ கிருஷ்ணா, எனக்கு என்ன தெரியும், நான் நீ சொல்கிற வேலையை மட்டும் நான் செய்கிறேன், மற்றபடி நான் அதில் கவனம் செலுத்த போகிறது கிடையாது. அப்படிப்பட்ட நிலையை வந்து நம்மளுக்கு கொடுக்குமா இந்த பிரார்த்தனைன்றது? அப்போ அகங்காரத்தை அழிக்கக்கூடியது இந்த பிரார்த்தனைன்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ மனசார நம்ம அவங்களை நினைக்கும் போது நமக்கே ஃபீல் ஆகிடும், இது எதுவுமே நான் செய்யலைன்னு. அப்போது அந்த பலன் நம்மளுக்கு தேவையே படாது. ஓகே, அடுத்தது உங்களது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனை அடைய நீங்கள் முயற்சி செய்யுங்கள். செல்லங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உங்களது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. இறைவன் வெளியே இல்லையா, வெளியே இருக்காரு, இல்லைன்னு சொல்லலை, வெளில இருக்காரு. ஆனால் உனக்குள்ளே இருந்து தேடின்றாங்க, உனக்குள்ள ஆழத்தில் அவங்க பேசுவாங்கன்றாங்க, உனக்குள்ளே இருக்காங்க. நீ மனசு விட்டு அவங்கள நினை, அவங்க பேசுறது உனக்கு புரியும். ஆனால் நீ எங்கே அவங்கள நினைக்கிறவோ என்ன மனுஷன் பின்னாடி ஓடுதில்ல. யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்களுக்கு கவலை வருது அப்படின்னா, ஒன்று அந்த பர்சன் கிட்ட பேசிடணும், அதை தீர்த்திடணும், அவன் மேலே அவன் ஏதாவது வெறி வருது, ஒன்று கோவம் வருது, இல்லை அவங்க வேணும்னு தோணுது, பற்றில் மாட்டிக்கிட்டு சிக்கிறோம். அப்போது நம்ம மைண்டெல்லாம் மனுஷன் மேலே தானே இருக்குது. அதை விட்டுட்டு கடவுள்கிட்ட மனம் திறக்கணுமா, இறைவா நான் பேசுறது உனக்கு கேட்குதில்ல, எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட மனசார பேசணுமா. அதுதான் இதயம் திறந்து கடவுள்கிட்ட பேசுங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. உங்களது உள்ளத்தில் ஆழ்ந்திருக்கும் இறைவனை அடைய நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எண்ணத்தில் வந்து மனுஷன் பின்னாடி ஓடுறதுனால தான் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆழமான கடவுளை நம்மளால பிடிக்க முடியல. ஸோ அந்த மனுஷன்கிட்ட இருந்து கொஞ்சம் வெளில வாங்க. அந்த மனுஷங்க, ஏன்னா நேற்று கூட ஒருத்தங்க கவுன்சிலிங் வராங்க, மனுஷனை பற்றி தான் பேசுகிறாங்க. என்ன தப்பாக பேசிட்டாங்க, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து என்னை டிப்ரெஷன் ஆக்கிட்டாங்க, நான் வந்து அவங்களுக்காகவே ஒரு நல்ல ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்காகவே என்னை வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்காகவே நான் வந்து வாழ்ந்து கட்டணும்னு நினைக்கிறேன். அவங்க யார் முதல்ல? அவங்களுக்காக நீ வாழ்கிற அப்படின்னா இப்போ நீ எதுக்கு இந்த பூமிக்கு வந்தேன்னு தெரியுமா? நீ வரும்போது சொல்லிட்டா வந்து பக்கத்து வீட்டுக்காரன் என்ன தப்பாக பேசிட்டான், இந்த பிறவி எடுத்து அவனுக்கு நேரம் நான் வாழ்ந்து காட்டி 2 வீட்டை கட்டி காட்டுறேன் பாருன்னு சொன்னால் உனக்கு கீழே விட்டுருக்க மாட்டாங்க. என்னது, உனக்கு கிடச்ச இந்த உடம்பை வச்சு அவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் போய் பக்கத்து விட்டு காரணக்காக நீ வாழ போறியான்னு கேவலமாக நினச்சிருப்பாங்க. நம்மளை கீழேயே அனுப்பியிருக்க மாட்டாங்க. அதுக்கு நீ நரகத்திலேயே கடன் தள்ளி விட்டுருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக அந்த எய்மை வச்சுருக்கணும்ப்பா? அந்த எய்ம் நமக்கு எதுக்கு? நான் இவனுக்காக வாழ போகிறேன், அவனுக்காக கௌரவத்துக்காக வாழ்கிறது எதுக்கு? ஒரு நல்ல புடவை கட்டால் தான் 4 பேர் மதிப்பாங்க, நகை நட்டை போட்டுட்டு போட்டால் தான் சொந்தக்காரங்க மதிப்பாங்க.
நீ அப்படிப்பட்ட மதிப்பே எனக்கு தேவை கிடையாது, நீ என்னை மதிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுன்னு இருக்கணும். என்னை மதிக்கவே வேண்டாம். நானும் அப்படி தான் சொல்லுவேன். ஒன் டைம் என்னை கேட்டாங்க, என்னம்மா நீங்கள் கட்டின புடவையே கட்டிட்டு வரீங்க, என் சொந்தக்காரவங்க. நீங்கள் மதிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, நான் உங்களுக்காகலாம் கட்ட முடியாது. எனக்கு எதுக்கு 10 புடவை, நான் 2 புடவைக்கு மேலே கட்டவே கூடாது முடிவிலேயே இருக்கேன். பார்த்தா இதில் பாருங்கள், பார்க்க முடியலன்னா கண்ணை மூடிக்கோங்க. ஏன்னா எனக்கு சுத்தமாக ஃபீலிங்ஸ் போயிடுச்சு. மனுஷனுக்காக நான் ஏன் வாழணும்? என் கவனம் எல்லாம் என் குரு சொன்ன வழியில் நடக்கணும். எனக்கு ஆடம்பரம் வேண்டாம். அந்த காசில் இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அந்த துறவு மனப்பான்மையை அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. எதுலேயுமே ஈடுபாடு வர மாட்டேங்குது. இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, இதுதானே தேவை. இதில் எதுக்கு நான் வந்து ஆடம்பரம்? மனுஷனுக்காக நான் எதுக்கு இன்னும் அதில் ஒரு படி மேலே போகணும்? எதுக்கு? எனக்கு தேவையில்லையே. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அப்போது நம்மளுடைய சிந்தனைகளில் வந்து மனுஷனை பற்றி அதிகமாக ஓடுறது தான் இங்கே பிரச்சனையே. அம்மா சொல்கிறா, உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமாக இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட மனம் தரேன்றா. இவங்களெல்லாம் விட்டுடு, உள்ளுக்குள்ளே இருக்கிற கடவுள்கிட்ட மனம் தர, இறைவன்கிட்ட பேசு. இறைவா, என்ன வேணாலும் பேசலாம். எப்படி தெரியுமா? இறைவா இங்கே பாரு, நேற்று நான் இந்த மாதிரி ஒரு இதுக்கு போனேன்னா, ஒரு ஃபங்க்ஷனில் என்னை எப்படி பேசுகிறாங்க பார்த்தியா இறைவா? நான் அப்படியா இறைவா? உண்மையாகவே நான் அப்படிதானா? நான் நல்லவே இல்லையா இறைவா? நான் அவங்கள தப்பு சொல்லலை, உண்மையாகவே எனக்கு அது மாதிரி சுயநலம் இருக்கா இறைவா? எனக்கு அது மாதிரி தான் இருக்கா? அப்படின்னா என்ன மாற்றிடு இறைவா ப்ளீஸ். நான் இப்படி தான் கிருஷ்ணா கிட்ட பேசுவேன். கிருஷ்ணா, ஏன் மேலே தான் தப்பு இருக்குன்னு என்ன மாற்றிடுடா ப்ளீஸ்டா. இல்லைனா அதை நினச்சி என்னை கவலைப்பட விடாத, ஏன் அப்படி ஓப்பனாக பேசிடுவேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணா எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுப்பான் தெரியுமா? இதாண்டா மனம் விட்டு கடவுள்கிட்ட பேசுறது. உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான கடவுள்கிட்ட பேசுங்க. அதாவது நம்ம கோவத்தில் நம்ம சில பேர் கோவத்தில் பேசுகிறோம். அவன் இருக்கான் பாரு, எப்படி பேசுகிறான் தெரியுமா, அழுக வருது. ஓகே, அதெல்லாம் பண்ணுங்க, பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக சொல்லுங்கள், சரி என் மேலே தப்பு இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவங்க உலக வாழ்க்கையில் தானே இருக்காங்க. பட் நான் உன் கூட தானே இருக்கேன். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும்ல, நீ சொல்லி கொடுத்துருக்கல, எனக்கு தான் குரு இருக்காங்களா, அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களே, எனக்கு தெரியாதா கிருஷ்ணா? கிருஷ்ணா என்னை எப்படியாவது மாற்றிடுறியா கிருஷ்ணா ப்ளீஸ் கிருஷ்ணா. நேற்று நான் கேட்டேன் நைட்டு, கிருஷ்ணா என்னை எப்படியாவது மாற்றிடுறியா கிருஷ்ணா? நான் டைஸில் போட்டோன்னே எனக்கு 6 வரணும். நேற்று நைட்டு போட்டோன்னே 6 வந்துச்சு. நான் விடவே மாட்டேன், உன்னை மாற்றிடுவேன். இதாண்டா மனம் திறந்து பேசுறது. ஆனால் மனம் திறந்து பேசுறதுக்கு எது தடையாக இருக்குன்னா, எண்ணம் தாண்டா தடையாக இருக்குது. இப்போ இதே விஷயத்த நான் என் அம்மாட்ட சொல்கிறேன். என் அம்மா பேச மாட்டிக்கிறாங்க. என்ன தெரியுமா பண்ணுறாங்க? இவன் தான்மா வீட்லேயே இப்படி கிடக்கிறான், என்ன பண்ணுறேனே தெரிலம்மா. அவங்க எண்ணத்தில் அவங்க பையனை பற்றியும் அவங்க சொந்தக்காரங்களை பற்றியும் தான் ஓடுதே தவிர்த்து அதை விட்டுட்டு கடவுள்கிட்ட பேசுமான்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு குரு இருக்காங்க, அம்மா தான் குரு. ஸோ அவங்களுக்கு தெரியும் அவங்களை எப்படிலாம் வந்து ட்ரெயின் பண்ணணுன்ட்டு. ஸோ நம்ம எதுக்கும் கவலைப்பட வேணாம், குரு கிட்ட ஒப்படைச்சிடலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, மற்றதெல்லாம் நம்ம அம்மா பார்த்துப்பாங்க. ஸோ உள்ளார்ந்து இருக்கக்கூடிய கடவுளிடம் ஆழமாக அவரை நான் உணரணும் அப்படின்றதுக்கான விஷயம் இதுதான். அடுத்தது பார்ப்போம். மனதை விசாலமாக்குங்கள். நீங்கள் இறைவனிடம், ஆண்டவா எனக்கு சக்தி இருப்பதாக இதுவரை நான் எண்ணி இருந்தேன், ஆனால் எனக்கு எந்த சக்தியும் இல்லை. என் இயலாமையை இப்போது உணர்கின்றேன். இருட்டில் தவிக்கின்றேன். என்னால் ஒன்றையும் பார்க்க முடியவில்லை. எனக்கு வழிகாட்டு, என்னை காப்பாற்று. நான் பெரியவன் என்று என்னுடைய அகங்காரத்தை தான் என்னை நினைக்க வைக்கிறது. என்னுடைய அகங்காரம் தான் அப்படி என்னை நினைக்க வைக்கிறது. உன்னுடைய கருணையின்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பிரார்த்தனை செய்வதின் பொருள் என்ன? இறைவனும் அவரது கருணையும் இல்லாவிட்டால் நாம் கதியற்ற அனாதைகள் என்பதை மனம் திறந்து இறைவனிடம் விண்ணப்பிப்பதாகும். அதான் விண்ணப்பிப்பதாகும். ஓகே, புரிஞ்சிருச்சா? ஏன் அப்படி பிரார்த்தனை செய்ய சொல்கிறாங்க? நம்ம சொல்கிறாங்க, கடவுள்கிட்ட வந்து எனக்கு எதுவுமே தெரியாது இறைவா, எனக்கு வந்து இத்தனை நாள் எனக்கு நிறைய சக்தி இருக்குது, நிறைய விஷயம் வந்து நான் நினச்சிக்கிட்டேன், ஆனால் நீ இல்லாமல் அது இருக்காது இறைவா அப்படின்னு மனம் திறந்து பிரார்த்தனை செய்ய சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உண்மையை ரியலைஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போது யோசிச்சு பாருங்கள், இறைவன் இல்லாமல் நான் இங்கே மூச்சு விடலை, இறைவன் இல்லாமல் என்னால் இங்கே நடக்கவே முடியாது, இறைவன் இல்லாமல் என்னால் ஒரு தலையை அரிச்சுதான் கூட சொரிய முடியாது. அவன்தான் அதெல்லாம் எனக்கு கொடுத்து வச்சுருக்கான், அவன் பிச்சை போட்டு வச்சுருக்கான். என் குழந்தைங்க என்னை மறந்தாலும் அதுங்களுக்கு நான் வாழ வைக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இல்லாமல் இது இல்லவே இல்லை, இது எதுவுமே இல்லை, நம்ம பண்ணுற எந்த விஷயமும் இல்லை. அதை உணர்ந்து நம்ம பேசணும் கடவுள்கிட்ட மனம் விட்டு. கிருஷ்ணா, இத்தனை நாள் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் மூச்சு விடுறேன், எனக்கு வந்து உடம்பு இருக்குது, நான் உழைக்கிறேன், எனக்கு அறிவு இருக்குது, என் அறிவை வச்சு நான் சம்பாதிக்கிறேன், நான் படிச்சிருக்கேன்,
நான் நல்ல செம்ம கெத்தாக வாழ்கிறேன், நான் கடவுளை கும்பிடணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு இருக்கிறத வச்சு நான் வாழ்ந்துக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை கூட நீ கொடுத்தது தான் இப்போ தான் கிருஷ்ணா எனக்கு ரியலைஸ் ஆகுது. கடவுள் நம்பிக்கை இல்லாத நேரத்தில் கூட நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எனக்கு இந்த இதெல்லாம் இருக்குது, எனக்கு இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த எனக்கு இருக்குன்றதை கூட நீ கொடுத்தது தானே. அப்போ நீ இல்லாமல் நான் இல்லை தானே, அந்த ஆதாரமே நீ தானே. நீ இல்லாமல் நான் இல்லை தானே. என்னுடைய உடலா, என்னுடைய ரத்தமா, என்னுடைய சதையா, அனைத்துமா நீயா தானே இருக்க. அப்ப நீ இல்லாம நான் இல்லை தானே. இதாண்டா உணர்ந்து பேசுறது. அப்போ இறைவன் எவ்வளவு உருகுவாரு. இப்பதான் ரியலைஸ் பண்றா. எவ்வளவு சந்தோஷம். இறைவன் நினைச்சிருப்பாரு, இப்பயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியா. இப்போ நீங்க உங்க குழந்தைக்கு பார்த்து பார்த்து செய்யறீங்கடா, அதை ரியலைஸ் பண்ணி ஒரு நாள் அந்த குழந்தை உங்ககிட்ட பேசுதுன்னு வச்சுக்கோங்களா, அம்மா நீ தானமா என்னை இப்படி பார்த்துக்கிட்ட, நீ தானமா என்னை அப்படி பண்ணனா, அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ரியலைஸ் ஆகும், நம்ம குழந்தை நம்ம இவ்வளோ புரிஞ்சிருக்காளே, அந்த மாதிரி தானே கடவுளுக்கு ஆகும். அதை தான் அம்மா சொல்கிறாங்க, அப்படி பேசணுமா கடவுள்கிட்ட. இது நமது பணிவை புலப்படுத்துகிறது. இதான் பணிவு, இதான் பணிவுன்றாங்க. இப்படி தான் பேசணுமா, இதான் பணிவான். இத்தனை நாள் நீ தானே பார்த்துட்டு இருந்த, ஆனால் பாரு நானும் நினச்சிக்கிட்டேன், ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது கிருஷ்ணா, நீ இல்லாமல் ஒன்றுமே இல்லை தெரியுமா. ஸோ இதான் பணிவு. ஓகேவா? நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, நான் வாடா போடா அதெல்லாம் ஒரு ஜாலி தான். ஆனால் அவன் இல்லாமல் நான் எதுவுமே செஞ்சது கிடையாது தெரியுமா. எந்த விஷயமே நான் பண்ண மாட்டேன். அம்மா இல்லாமல் நான் எதையுமே பெருசாக பண்ணவே மாட்டேன். எல்லாமே கேட்டுட்டு தான் பண்ணுவேன், இல்லைன்னா அகங்காரம் வந்துடும். அதான் அடுத்தது. நமது வாசனைகளை அழிக்க இதுதான் உண்மையான வழி. பாருங்கள், நம்மளுடைய வாசனைகளை அழிக்க அவங்கள சரணாகதி அடைஞ்சு ஓப்பனாக நம்ம சொல்லணும், அம்மா ப்ளீஸ்மா என்னை காப்பாற்றுமா, அம்மா தேவையில்லாத தாட்ஸ் என்கிட்ட நிறைய வருதுமா, யார் யாரோ பற்றி தாட்ஸ் வருதுமா, எனக்கு எதுவுமே நீ தானம்மா உண்மை, நீ தானம்மா ஆதாரம், நீ இல்லாமல் இல்லையேம்மா, எனக்கு அது பெருசாக தெரியக்கூடாதுமா, எனக்கு எதுவுமே பெருசாக தெரிய வேண்டாம்மா, நார்மலாக தெரிஞ்சால் போதுமா, எனக்கு நீதாம்மா பெருசாக தெரியணும் அப்படின்னு ஓப்பனாக பேசும்போது அந்த பணிவு வருதா? இதான் பணிவு. அதான் அம்மா சொல்கிறாங்க, நமது இயலாமையை பற்றிய உணர்வு நமக்கு வேண்டும். பாருங்க, உனக்கு இதில் எதெல்லாம் இயலாமை, நம்மளுடைய இயலாமை பற்றிய அறிவு நம்மளுக்கு வேணுன்றாங்க அம்மா. அம்மா அதாவது மூச்சு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அப்போ நான் எவ்வளோ இயலாமையில் இருக்கேன். ஒரு இயற்கையோட துணை இல்லாமல் என்னால் இங்கே வாழ முடியாது. நான் ஒரு இயலாமையில் தானே இருக்கேன், அதை நம்ம உணரணும். ஓகே, அடுத்தது. அதன் மூலம் நமக்கு பணிவு ஏற்படும். ஸோ அப்போ தான் அந்த பணிவு ஏற்படுமா, தன்னடக்கம் ஏற்படுமா. இறைவா, ஆமாம் நீ இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லைல்ல, நான் என்ன பெரிய என்னத்தை பண்ணிட்டேன், நீ இல்லாமல் எனக்கு அது கிடைக்காதில்ல அப்படின்ற அந்த ஃபீல் நம்மளுக்கு வருமா. இறைவனின் கருணையை இந்த பணிவும் அன்பும் பெற்றுத்தரும். பாருங்க, இறைவன் கருணையாக நம்ம கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த பணிவும் அன்பும், நம்ம அவர்கிட்ட அன்பாக பேசுறதும் அந்த தன்னடக்கத்தோட பணிவோடு நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா, அது அம்மாவுடைய கருணைக்கு வழியாக இருக்குன்றாங்க. அவங்களுடைய கருணை நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே, இப்போ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அம்மா இதை பற்றி நிறைய சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் பாருங்கள், இப்போ நம்ம எத்தனை ஒரு பேஜ் கூட படித்து முடிக்கல, ஒரு பேஜ் படிச்சிருக்கோம், அதுலேயே 2-3 எழுத்து இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ, அப்போ அரை மணி நேரம் நம்ம ஒரு பேஜையே படிச்சிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம சுவைக்கணும், சும்மா கடகடன்னு படிச்சுட்டு ஓடுறது கிடையாது. இது நம்ம அம்மா என்ன தான் சொல்கிறாங்க, ஆழமாக யோசிக்கணும், யோசித்து அதை நம்ம வாழ்க்கையில் நடத்தணும். அதான் ஓகேவா. அம்மா ரொம்ப நன்றிம்மா, லவ் யூமா. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ண